ஆரம்பித்த காலத்திலிருந்து இந்த நிமிடம் வரை பரபரப்பாகவே காணப்படுகிறது. ஒரு மாசத்துல 26 பாலியல் வழக்கு நடந்தா நாடு பரபரப்பா தான் இருக்கும். அண்ணா யூனிவர்சிட்டியில போயிட்டு உங்க கட்சிக்காரன் போயிட்டு பெண்ணை கையை பிடிச்சிருந்தா நாடு பரபரப்பா தான் இருக்கும். நினைச்சா கொஞ்சம் கேவலமா தான் இருக்கு. எனக்கு அதை விட கேவலமா இருக்கலாம். திமுக அராஜகம் பண்ணுதா அல்லது நாம் தமிழர் கட்சி அராஜகம் பண்ணுதா? திமுக பாக்குறாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில போய் கையை பிடிச்சிருத்து நாங்க தான் இழுத்தோமா? அண்ணா யூனிவர்சிட்டி பெண்ணை கையை பிடிச்சி இழுத்து நாங்க இழுத்தோமா? என்ன கைய பிடிச்சிருத்தியாரா? இருடா பிரியாணி கடை வச்சிருந்தவன் திமுக காரனா? பொது நாம் தமிழ் கட்சிக்காரனா? பொது இடத்துல பொது கோயில் மனையில வீடு கட்டி இருந்தது திமுக கட்சிக்காரன் ஞானசேகரனா நாம் தமிழ் கட்சிக்காரன் ஞானசேகரனா? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அதாவது 1.5 லட்சம் தொண்டர்கள் நிறைந்த கட்சி எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம். 1.5 கோடி செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. அதில் ஆதரவாளர்கள் என்று சொல்லிக்கொண்டு திருட்டுத்தனம் செய்வதும் நிறைய உண்டு. அப்படி அந்த 1.5 கோடி கட்சியில வந்து வேலை வாங்கி தரதா ஏமாத்திர செந்தில் பாலாஜி இருப்பாரு. அவன் ஞானசேகரனுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? சம்பந்தம் இல்லாத அவன் வீட்டுல போயிட்டு உங்க மா சுப்பிரமணியம் பிரியாணி சாப்பிட்டாரா? ஆமா, பிரியாணி ருசியா இருந்தா எவன் வீட்டுல போய் யாரி சாப்பிட்டுறீங்க? ஓசி பிரியாணி வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? இல்ல அதாவது நீங்க வந்து வார்த்தை ஜால விளையாட்டுல வந்து உங்க ஐயா கருணாநிதி மிஞ்சி எவனும் இல்ல. இப்ப இது எதுக்கு திடீர்னு நீங்க நீங்க சொல்றதுனால நான் சொல்றேன். இல்ல இப்ப விஜயலட்சுமி மேட்ரு இருக்கு, நான் வருவேன்னு பாக்குறீங்களா? அதுவே ஒரு மேட்ரு தான். இல்ல ஏழை இப்படி பண்றிய. ஆசை 60 நாள் மோகம் 30 நாள். ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் ஆசை வந்தால் கலப்பு இருக்கலாம், அது ஒன்றும் தவறல்ல. உங்க ஐயா பெரியார் சொல்லியிருப்பாரு. மனைவி வந்து இன்னொரு நபரோட விரும்பினால் அவரோட போகலாம். லிவிங் டுகெதர், திருமணம் கடந்த உறவு, என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி, அது மாதிரிலாம் இருக்குது. ஆனா கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஒரு தொண்டன் கூட ஒரு கட்சியில இணையணும்னு சொன்னா அவனுக்கு மரியாதை கொடுத்தா அன்னைக்கு மட்டும் தான் கடைசியா அவங்கள பார்க்க முடியும். ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. தமிழ்நாடு முதலமைச்சர் தான் சொன்ன வாக்குறுதிகளை நாளை கூட நிறைவேற்றல. யார் சொன்னா? அவரே சொல்றாரு. உண்மை முழுமையா நிறைவேற்றிட்டு சொல்ல முடியாது. ஏதோ 1-2 விட்டு போயிருக்கலாம், அவ்வளவுதான். அந்த 1-2 தான் செஞ்சது. காலங்காத்தால ஒண்ணு சிக்கிட்டமே, இவனை இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியது. அமெரிக்கால போயிட்டு எலக்ட்ரிக் சைக்கிள் ஓடி, எலக்ட்ரிக் சைக்கிள் சுவிட்ச் ஆன் பண்ணாலே ஓடும். ஆனா அதை உலகத்துல ஓட்டி எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை, வாடகை தரவில்லைன்னு பாட்டு பாடிட்டு இருந்தாரு. உன்னை யாரு பிரிச்சா, குறுக்க கோடு கிழிச்சா, அதுல என்ன தப்பு இருக்கு? அத 2 பேரும் ஒண்ணுது. நான் அதனால சொல்றோம், அதிமுகவும் திமுக ஒண்ணு, அது அறியாத வகையில மண்ணுன்னு சொல்லணும்னா அவங்க எது பண்ணாலும் நீங்க பண்ணுவீங்க. அந்த ஆட்சிக்கு வரும்போது என்ன ஜனத்தொகை இருந்தாங்க, அதுக்கப்புறம் எவ்வளவு ஜனத்தொகை இன்னைக்கு இருக்கு? 67 ஆட்சிக்கு வரும்போது கருணாநிதி ஐயா மட்டும் இருந்தாரு. இப்ப 2400 குடும்ப உறுப்பினர்கள் வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. நக்கல்யா அவனுக்கு. சாதாரணமா தொடர் வண்டியில மஞ்சப்பைய தூக்கிட்டு வந்த ஐயா கருணாநிதி. அந்த காலத்துல வந்து மஞ்சப்பையெல்லாம் இல்லங்க, இப்பதாங்க அமெரிக்கன் டூரிஸ்டர் பேக்கை கொண்டு வந்து ஐயா. ஆமா, இன்னைக்கு தனி மனிதனுடைய வருமானம் உயர்ந்திருக்குல்ல. யாரு உங்க வருமானம்? காமாஜி நாயுடு வருமானம் உயர்ந்திருக்கு. நல்ல செல்வ செழிப்போட 4 மோதிரம் போட்டுருக்கீங்க. நீ மாடு வாங்குவ, நாளைக்கு வயலை வாங்கி வீட்டை கட்டி பிரசிடென்ட் ஆயிடுவ, நாங்க உனக்கு போஸ்ட் ஓட்டிட்டு இருக்கணும். ஒரு சித்தாள் நிமிந்தாளுக்கு 1000 ரூபாய் சம்பளம். அது சிமெண்ட் விலை ஏறி போச்சு, விலை ஏறி போச்சு. அதுக்கு அரசு தான் காரணமா? விலைவாசி உயர்வுக்கு யாரு காரணம்? சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். நல்லா பேசுறீங்க. உங்களுக்கு பேசுற உடங்கவல் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நறுமலரே, உடையவள் புதுநிலமே, அன்பே அழகே, இன்பமே, இனிய தென்றலை, மரகதமணியை, மாணிக்க சொல்றேன். எவ்வளவு நாளா ஏமாத்துறீங்க பேசி பேசி? ரொம்ப குஷியோ, உனக்கு ஓகே ஆயிடுச்சு, எனக்கு ஓட்டை ஆயிடுச்சு. அவர் கூட்டி பெருக்கி எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இருக்காரா? இல்ல அவங்க கேரளால இருந்து குப்பையை கொட்டுறாங்க, பதிலுக்கு நீங்க கொண்டு போய் கல்ல கொட்டுறீங்கல்ல. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சா. ஏன்னா அங்க மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய முதலமைச்சர் இருக்காரு. இங்க மார்ச் 1 கலைஞர் சன்னே. என்னால முடியலடா. இதுல அதானியுடைய கான்ட்ராக்டுக்கு வந்து ஒன்றிய அரசு வந்து நீங்க தான் தமிழ்நாட்டுல இருந்து தான் ஜல்லி சப்ளை பண்ணணும் சொல்லிட்டாங்க அப்படின்னு உத்தரவு. கான்ட்ராக்ட போட்டாச்சு, கமிஷனை வாங்கியாச்சு. கமிஷனா? ரொம்ப சந்தோஷம்டா, ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி வாரம் போறவங்க ஜெயிங்க. கரைபடாத கரங்கள் சொந்தக்காரங்க என்னன்னே தெரியாது. திராவிடத்திற்கு செந்தில் பாலாஜி உள்ள போனாரு. போன்ற பரப்புரைகளை பண்ணாதீங்க. கொஞ்சம் ஹிஸ்டரி பக்கம் திரும்பி பாருங்க. ஜெயலலிதா அம்மா ஆட்சி காலத்து
நீங்க பேசுறது பூரா கொச்சையா திராவிடம்னு பேசுறது உங்களுக்கு கொச்சை ஆயிடுச்சா? கொச்சை இல்ல, கவுச்சியா பேசுறீங்க. திராவிடங்கிறது கவுச்சி. முடியல இந்த ஆட்சி ஆனது மக்களின் நலனை பேணி காக்கக்கூடிய ஆட்சி. ஒரு வயசுலயே திருச்செந்தூர் கோயிலுக்கு போய் எங்க காது குத்திட்டாங்க. நீங்க திருப்பி குத்தாதீங்க.